Hi students, good evening all. நம்ம இந்த வீடியோவில் பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய முறைகளை பற்றி பார்க்கலாம். பாயிண்ட் 1 பாருங்கள். 3rd and 5th semester theory exams and arrear exams for UG PG of all affiliated colleges, constitution colleges, university departments, PG centers under பாரதியார் University are scheduled to be held from December 23rd, that is tomorrow. நாளையிலிருந்து exams start ஆகுது. Second one, the present 5th and 3rd semester examinations are scheduled in forenoon session. 5th semester க்கு forenoon session, 3rd semester க்கு afternoon session. Arrear exams of 1st and 3rd semesters are scheduled in afternoon session. Arrear exams of 6th, 5th, 4th and 2nd semesters are scheduled in afternoon session. The schedule of the examinations in detail is hosted in the university website. அதனுடைய ஷெட்யூல் தட் இஸ் டைம் டேபிள் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஆல் த எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி கண்டக்டட் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க? ஆன்லைன் மோடில் மட்டும்தான். தட் அண்ட் will be of descriptive type with the existing approved pattern of question paper. question paper எப்படி இருக்கும்? as usual descriptive typeல தான் இருக்கும். அதைய நம்ம எழுதி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணணும். ஓகே. பாயிண்ட் நம்பர் 4 இஸ் நாமினல் ரோல் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்பியர் ஆகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து காலேஜஸ்க்கு நாமினல் ஃபார்மோடு அனுப்பியிருப்பாங்க. ஓகே. பாயிண்ட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் அரியர் இன் எனி ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் 6th செமஸ்டர் இருந்துச்சுனாலும் அவங்களும் இதில் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பாஸ் மார்க் மினிமம் பாஸ் அவார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மார்க் அதிகம் வேணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். 7th பாயிண்ட், University will create an exclusive online portal for the registration of candidates, principals of the college and the head of the university departments. இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக க்ரியேட் பண்ணி யூனிவர்சிட்டி அதாவது காலேஜஸ்க்கு ஹெல்வாங்க. பாயிண்ட் நம்பர் 8, அதில் நீங்கள் லாகின் பண்ணி யூசர் நேம் க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? லாகின் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா எவ்ரி கேண்டிடேட் இஸ் ரெக்வயர்ட் டு என்டர் ஆன்லைன் போர்ட்டல் யூஸிங் லாகின் பர்டிகுலர்ஸ் as specified on each day of examination and select the subject code and subject name for downloading the question paper which is scheduled for that date. ஒரு நாளும் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதையே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாளும் சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோட் யூஸ் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 10 இதிலிருந்து தான் நீங்கள் நாளைக்கு கம்பல்சரி ஃபாலோ பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் பாருங்கள். 10th பாயிண்ட், த டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் 3 hours டியூரேஷன். அது எப்போ இருந்து? மார்னிங் செஷனாக இருந்தால் 10 AM to 1 PM. அதுவே ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்துச்சுன்னா 2 PM to 5 PM. ஓகே. கேண்டிடேட்ஸ் கேன் லாகின் தி ஆன்லைன் போர்ட்டல் வித் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆன் ஈச் டே ஆஃப் எக்ஸாமினேஷன் at least 30 minutes before commencement of the examination. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 10 o'clock எக்ஸாம் அப்படின்னா ஒரு ½ an hour முன்னாடி 30 minutes முன்னாடியாவது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் ஆகிக்கலாம். தட் இஸ் 9:30 AM forenoon. ஆஃப்டர்நூன் செஷன்னா 1:30 PM ஆஃப்டர்நூன் செஷனுக்கு. Can fill the particulars everywhere necessary. Question paper can be downloaded at 9:45 AM for forenoon session, 1:45 PM for afternoon session. புரியுதுங்களா? அப்போது 10 o'clock உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:30க்கு நீங்கள் லாகின் ஆகிக்கலாம், 9:45க்கு நீங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் செஷன் 2 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1:30க்கு லாகின் ஆகிக்கணும், 1:45க்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு, கேண்டிடேட் ஷுட் ரைட் த ஆன்சர்ஸ் ஒன்லி ஆன் ஒன் சைட் ஆஃப் A4 ஷீட் வித் எ பேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் 32 pages அண்ட் மார்க் பேஜ் நம்பர்ஸ் இன் ஈச் ஷீட். நம்ம என்ன பண்ணணும்?
A4 ஷீட் ஒயிட் ஷீட்டில் ஒன் சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த ஒன் சைடு வந்து 32 பேஜஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. மார்க் த பேஜ் நம்பர்ஸ் இன் ஈச் ஷீட். ஒரு ஷீட்லேயும் பேஜ் நம்பர்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கணும். அது நம்ம டாப் ரைட் கார்னரில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது candidate should complete the examination at 1 p.m. forenoon and afternoon 1 p.m. forenoon and 5 p.m. afternoon session. என்ன பண்ணும், மார்னிங் செஷனாக இருந்தால் 1 p.m.க்கு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆஃப்டர் தட் அப்லோடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 5 p.m.க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்லோடிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் the candidate should scan each written page in an order serially and compile in a single file in PDF and upload the PDF. It must be ensured before uploading the PDF that only written sheets are scanned and compiled as PDF. No blank sheet should be inserted while compiling the answer pages into PDF. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் எக்ஸாம் முடித்த உடனே எழுதி முடித்த உடனேயும் நம்ம ஒரு பேஜாக என்ன பண்ணணும், ஆர்டர் வைஸ் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், பிடிஎஃப் கன்வெர்ட்டருங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு பேஜையும் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். அது பேஜ் நம்பர் வைஸ் ஆர்டரில் இருக்கணும். எந்த ஒரு blank பேஜஸும் அப்லோட் ஆகிடக்கூடாது. அதில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 15. கேண்டிடேட் ஷுட் அப்லோட் த ஆன்சர் ஷீட் இன் எ சிங்கிள் ஃபைல் இன் PDF. அப்போ என்ன பண்ணணும், எல்லாம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை தான் நீங்கள் வந்து லாகின் ஆகிட்டு அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப் நேம் நம்ம இப்போ சேவ் பண்ண ரீசன்ட் ஆன்சர் பேப்பர் பிடிஎஃப் தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது என்ன டைமுக்குள்ளே பண்ணணும், 2 p.m. in forenoon session and then before 6 p.m. in the afternoon session. forenoon செஷனாக இருந்தால் 2 p.m.குள்ளே முடிக்கணும். ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 6 p.m.குள்ளே முடிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த டைமில் உங்களால் முடிக்க முடியல, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுடைய கன்சர்ன் இன்விஜிலேட்டரை காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்களா ட்ரை பண்ணுங்கள். அவங்கள்ட்ட அனுப்பும் பொழுது எல்லா கேண்டிடேட்ஸோடையும் கண்டினியூஸாக அவங்களால அப்லோட் பண்ண முடியாது. எனி எக்ஸப்ஷனல் கேஸ் ஏதாவது 1-2 முடியாதவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அவங்கவுங்க பேப்பர்ஸை அந்த டைமுக்குள்ளே பிஃபோர் 2 p.m.னா நீங்கள் 1:30க்குள்ளேயே அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் அப்லோட் பண்ணும்பொழுது சர்வர் பிஸியாக இருக்கும். ஸோ டைம் எடுத்துக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணிடுங்க. ஓகே, ரிமைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து காலேஜஸ்க்கு ஹெட்ஸும் பிரின்சிபல்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ நீட் ஃபார் த கேண்டிடேட்ஸ். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏதாவது அப்லோட் பண்ணும்பொழுது எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒன்று பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோமை வந்து அப்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் லாகின் ஆயிட்டீங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணாமல் வெளியில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது என்ன வரும், இன்வேலிட் செஷன், இன்வேலிட் யூசர் நேம் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் அப்படி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் அதில் என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரி போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ரீசெண்டாக யூனிவர்சிட்டி போர்ட்டல் எத்தனை டைம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூவாக லாகின் ஆகிட்டு உள்ளே போய்க்கோங்க. மெயினாக என்ன அப்படின்னா கம்பல்சரி இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க யூசர் நேம் ஐடியில் இருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணியிருக்கணும் பிஃபோர் 10:30 AM. ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 2:30 PM இல்லை அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், அட்டனன்ஸ் ஆப்சென்ட்னு க்ரியேட் ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்சார்ஜஸ் யாரும் ரெஸ்பான்சிபிள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் தென் ரைட் த எக்ஸாம் வெல். ஆல் தி பெஸ்ட்.